வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு சயின்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பிசிக்ஸ்ல பர்டிகுலரா வந்து ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். அது பார்ட் 1 அதோட கண்டினியூஷனா தான் என்னன்னா இந்த வீடியோ பார்க்க போறோம். அந்த வீடியோ பார்க்கலனா அதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எதுக்காகனா அது நிறைய கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளோ கிடைக்கும். அதனாலதான் சரி ஸ்ட்ரைட்டா வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். என்ன ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் ஃபயர் having resistance 0.7 ohm, length 1 meter and diameter வந்து 0.2 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் பாருங்க. 0.7 ஓம் மின்தடையும் 1 மீட்டர் நீளமும் 0.2 மில்லிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு கம்பி பொருளின் மின்தடை என்ன? ரெசிஸ்டிவிட்டி மின்தடை எண் அப்படின்னு வரணும். மின்தடை எண் அப்படின்னு வரணும். அதான் ரெசிஸ்டிவிட்டி. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் என்பது மின்தடை, ரெசிஸ்டிவிட்டினா மின்தடை எண் அப்படின்னு சொல்றது. இப்ப என்னன்னா நான் போன வீடியோல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு ஃபார்முலா. அந்த ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டிவிட்டி கனெக்ட் பண்ற ஒரு ஃபார்முலா என்ன? ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஸ் ஈக்குவல் டு RA/L. இது மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இது அப்படியே நம்ம டைரக்டா அப்ளை பண்ணி வந்து ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப ஆர் வந்து கொடுத்தாங்க ரைட்டா. ரெசிஸ்டன்ஸ் 0.7 ஓம். லென்த் வந்து 1 மீட்டர் சொல்றாங்க. அப்ப எல் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன கொடுக்கலன்னா ஏ மீன்ஸ் வந்து ஏரியா. ஏரியா என்னன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ கிராஸ் செக்ஷனல் வந்து ஏரியா அப்படின்னு வரும். தமிழ்ல வந்து குறுக்கு வெட்டு பரப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி இப்போ என்னன்னா டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு ஏரியா வேணும். ஆனா டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் மீன்ஸ் வந்து டி தானே. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 0.2 வந்து மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஏரியா வேணும். அது எதோடதுன்னா ஒரு கம்பி சுருள். கம்பி எந்த மாதிரி இருக்கும்? ஒரு உருளை வடிவத்துல தானே இருக்கும். நார்மலா பார்த்தோன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து அந்த கம்பியோட இது இருக்கும். அப்ப என்னன்னா ஒரு சர்க்கிள் பேட்டர்ன். அதுதான் வந்து என்னன்னா அதோட பரப்பு ரைட்டா. அப்போ ஒரு சர்க்கிள்ல நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன? சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா தான். சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? ஏஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு தெரியும் ரைட்டா. இப்ப டயாமீட்டர் வச்சு நம்ம ஆர் எடுத்துலாம்ல. அப்ப ஆர் என்ன வரும்? 0.1 மில்லிமீட்டர். ஏன்னா டயாமீட்டர் பாதி தான் வந்துன்னா ஆரமா இருக்கும். இப்போ மில்லிமீட்டர் மீன்ஸ் என்ன? 0.1 இன்ட்டு 10⁻³ ஏன்னா மில்லி மீன்ஸ் வந்து 10⁻³ அப்போ 10⁻³ மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த இதில் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அதாவது பை இன்ட்டு ஆர் என்ன? 0.1 இன்ட்டு 10⁻³ மீட்டர் ஹோல் ஸ்கொயர் போனேன். ஏன்னா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு ரைட்டா. அப்போ என்ன வரும்? பை வரும். 0.1 நான் ஸ்கொயர் போட்டேன் என்ன வரும்? 0.01 அப்படின்னு வரும் ரைட்டா. இந்த 10⁻⁻ 10⁻⁻6 அப்படின்னு வரும். என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ஷன்லாம் பாருங்களேன். எல்லாமே 10⁻⁸ இருக்கு. இந்த 10⁻⁻6 மட்டும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பை அப்படின்னு இருக்கு. 0.01 நான் ஒன்னுக்கு வந்து என்ன பண்ணுவேன்? ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளுவேன். 2 ஸ்தானம் சொல்லும்போது மேலே போவோம். அப்ப 1 இன்ட்டு 10⁻⁻6 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெரிவேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கேன். ஏன்னா இதே பேட்டர்ன்ல தான் வந்து எக்ஸாம்பிளும் கேட்பாங்க. அதனாலதான் சொன்னேன். சரி இப்போ என்னமா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏரியாவோட வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ரோஸ் ஈக்குவல் டு RA/L. ஆர் என்ன? ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் 0.7 இருக்கு. ஏ வந்து ஏரியா என்ன இருக்கு? 5 இன்ட்டு 1 இன்ட்டு 10⁻⁻6 கீழே டிவைடட் பை லென்த். லென்த் என்ன? 1 மீட்டர் ரைட்டா. அப்போ 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன வரும்? 0.7 இன்ட்டு 0.7 இன்ட்டு 10⁻⁻6 இன்ட்டு பை அப்படின்னு இருக்கு ரைட்டா. இப்போ பையோட வேல்யூனா 3.14 அப்படின்னு வரும். இன்ட்டு 0.7 இருக்கு இன்ட்டு 10⁻⁻6 இருக்கு. இப்போ 3.14 இன்ட்டு 7ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கலாம். 7 3 21. அப்போ என்ன 2 பாயிண்ட் கிட்ட வரும். ஸோ 2.1 அப்படின்னு கிட்ட வரும். அப்போ 2.19 அப்படின்னு வரும். இதுல வரும்போது என்ன 2.19ஆவே என்ன 2.2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ 2.2 இன்ட்டு 10⁻⁻6 மீட்டர் வரும். இதுதான் என்ன அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2.2 இன்ட்டு சாரி இங்க வந்து நான் 10⁻⁻6 வரும். அதில் 8 வரும்ல. ஏன்னா நம்ம இந்த 2 ஸ்தானம் வரும்போது இங்கேயும் 8 ஆயிரும் ரைட்டா. அதனால இந்த இடத்துல 8 மட்டும் மாத்திக்கங்க. இது மட்டும் நான் தப்பா சொல்லிட்டேன். 8 அப்போ 10⁻⁻8 அப்படின்னு வரும். 2.2 இன்ட்டு 10⁻⁻8 மீட்டர். அதான் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. இதை தெரிஞ்சுக்க வேண்டியது நான் போன வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னா ஜஸ்ட் அவங்க கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன ஏரியா கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டரை வச்சு சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலால போட்டு என்ன பண்ணணும்னா நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். இல்ல அதிக கொஸ்டின் பார்க்கும்போது தான் வந்து இந்த பேட்டர்னை பிடிக்க முடியும். அதனால வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இப்ப அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட் கேட்கறது வந்து இப்ப பாக்குற வந்து கிளாஸுக்கான
பிடிஎஃப் வந்து கொடுங்க. என்டையர் வந்து என்னன்னா 2022 RRB குரூப் டியோட வந்து நீங்க வந்து டாபிக் வைஸ் வந்து போட்டுட்டு இருக்கீங்க. அதோட பிடிஎஃப் எல்லாமே வேணும் அப்படின்னு வந்து கேக்குறீங்க. இது எல்லாமே வந்து ஆப்ல இருக்கு. நீங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்க்குமே வந்து இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் ஆப் லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஜஸ்ட் ஒரு லாகின் வந்து போடுங்க. லாகின் போட்டு இந்த ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல என்ன கொடுத்துருப்பேன், டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ்ல என்ன பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். இப்போ கெமிஸ்ட்ரியோட வந்து நான் ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன். அந்த 10 வீடியோக்கான பிடிஎஃப் இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் வந்து பிசிக்ஸ், அதே மாதிரி தான் வந்து பயாலஜி, ஸ்ட்ராட்டஜிக்குமே ஆட் பண்ணியிருப்பேன். பார்த்துக்கங்க. வீடியோஸ்ல வந்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற வீடியோ எல்லாமே, அதாவது நான் பிளேலிஸ்ட் வீடியோன்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, அந்த கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி இது 3 வீடியோஸ் இருக்கும். இது எதுக்காகனா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து யூடியூப்ல பார்க்கும்போது என்னன்னா, சும்மா பார்த்துட்டு இருப்போம் வீடியோ. டக்குன்னு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் வரும், ட்ரெய்லர் வரும், அதை பார்ப்போம். பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், அடுத்து ஏதாவது சாங் வரும். அப்படியே பார்த்து பார்த்து என்ன டிவியேட் ஆகி போயிடும். ஒரு டிவியேட் ஆக வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆப்ல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இப்ப பார்க்குற வீடியோ அப்படியே அதுலயும் இருக்கும். அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து போலாம். செகண்ட் வாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? The current I flowing through the electric circuit of resistance 10 ohm is 5 ampere. What is the heat generated per second அப்படின்னு இருக்கா? சரி, கொஸ்டின் என்ன? ஹீட் தான் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ்லயும் பார்க்கலாம். 10 ஓம் மின்தடை கொண்ட மின்சுற்று வழியாக பாயும் மின்னோட்டம் 5 ஆம்பியர் ஆகும். ஒரு வினாடிக்கு உருவாகும் வெப்பம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன். அதாவது வெப்பம் எலக்ட்ரிசிட்டில ஹீட் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டாவே அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. அது மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அது என்ன ஃபார்முலானா ஹீட் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி அப்படின்னு சொல்றது. ஐ ஃபார் கரண்ட், ஆர் ஃபார் வந்து ரெசிஸ்டன்ட், டி ஃபார் வந்துன்னா டைம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ட் 10 ஓம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் வந்து கொடுத்துருக்காங்க 5 ஆம்பியர். அப்போ ஐ வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஹீட் ஜென்ரேட்டட் பெர் செகண்ட். அப்போ செகண்ட் டைம் வந்துன்னா ஒரு செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஐ வந்து என்ன 5 ஆம்பியர். அப்போ 5 ஸ்கொயர் அப்படின்னு போறேன். ஆறு பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 செகண்ட்ஸ்னால ஒரு செகண்ட். இதை பண்ணுனா 25 இந்த 10 இப்போ 250 வரும். சார் ஹீட்னாவே என்னதான் ஜூல்ல சொல்லுவோம். 250 ஜூல்ஸா வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் எங்க இருக்குன்னா கீழே இருக்கு. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அதாவது எப்போதும் ஒரு கொஸ்டின்ல ஹீட் ஜென்ரேட்டட் பெர் செகண்ட் இந்த மாதிரி பேட்டர்ன்ல கேட்டாவே அவங்க என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, அந்த ஹீட் ஜென்ரேட்டட் பெர் செகண்டாவே ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஹீட் வருதுன்னு கேட்கறாங்க. அதை பார்க்கறதா என்ன சொல்லுவோம்னா பவர் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ பவர் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா ஆற்றல் அப்படின்னு வந்து சொல்லுவோமா. அதாவது என்ன, இப்போ ஒருத்தவங்களை பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். என்ன மீன் பண்றோம், அவங்க நார்மலா இருக்கிற பர்சனை விட கொஞ்சம் வந்து என்னன்னா ஆற்றல் அதிகமா இருப்பாங்க, சீக்கிரமா வேலையை முடிச்சிருவாங்க. அதுதான் பவர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப இதை தியரட்டிக்கலா சொல்லும் போது என்ன சொல்லணும், ஒரு ஒர்க் டிவைட் பை டைம் சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ டைமுக்குள்ள அந்த வேலையை ஃபாஸ்டா முடிக்கிறாங்களோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னன்னா இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு. எலக்ட்ரிசிட்டியில அந்த ஒர்க் கான்செப்ட், எலக்ட்ரிசிட்டியில அந்த ஒர்க் கான்செப்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒர்க் நடக்குன்னா என்ன, அந்த எலக்ட்ரிசிட்டியில கான்செப்ட்ல ஒர்க் நடக்கும்போது ஹீட் தான் வந்து ஜெனரேட் ஆகும். அதான் வந்து என்னன்னா அந்த ஒர்க்கா வெளியே வருது. அப்ப ஹீட் பை வந்து டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீட்டுக்கான ஃபார்முலா தெரியும் என்ன, ஐ ஸ்கொயர் வந்து ஆர்டி டிவைட் பை டைம். டைம் போச்சுன்னா ஐ ஸ்கொயர் வந்து ஆர் ஒரு ரைட்டா. இது வந்து இப்படி கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா பவருக்கான ஃபார்முலா இருக்கும். பி ஈக்குவல் டு விஐ அப்படின்னு இருக்கும். இப்போ வி என்ன, ஐஆர் என்ன, ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த இடத்துல வந்து இந்த இதை கொடுங்க, ஐஇ இன்ட்டு ஆறு இன்ட்டு ஐன்னு வரும். அப்போ என்ன வரும், ஐ ஸ்கொயர்டு வந்து ஆர் அப்படின்னு வருவான். இப்போ பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்டு ஆர். சரி, எதுக்காக சொல்றேன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணாலும் ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை வந்து கொண்டு வரலாம். இந்த ஐ ஸ்கொயர்டு ஆறு, இங்கேயும் ஐ ஸ்கொயர்டு ஆறு, இங்கேயும் ஐ ஸ்கொயர்டு ஆர்டி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் ஒன்று போட்டாலும் சரி ஒன்று போடுறதும் சரி சேம் வேல்யூ தானே வரப்போகுது. அதுக்காக சொல்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஹீட் ஜென்ரேட்டட் பெர் செகண்ட், இந்த செகண்ட்ல வச்சு சொன்னாவே எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா, பவருக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணா மறந்துடாதீங்க. அதுக்காக இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்றேன். இவன் நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், எலக்ட்ரிக்கல் பவர் சம்பந்தப்பட்டு வந்தேன்னா ஒரு ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கும். பி ஈக்குவல் டு விஏ இருக்கும். இதை வச்சு தான் என்ன ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி வந்து ரெண்டு இதை டெரைவ் பண்ணுவாங்க. ஒன்னா ஐ ஸ்கொயர்டு ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே கேட்பாங்க ஸ்ட்ரைட்டாவே. அதனால வந்து நான் வச்சுக்கணும். சரி, அடுத்து போலாமா. மூணாவது கொஸ்டின் பாருங்க. If the current flowing through the resistance of 5 ohm is 6 ampere, then the current flowing through another resistance of 10 ohm connected in series to it என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கான். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவா, 5 ஓம். ஓம்னாவே ரெசிஸ்டன்ஸ் ரைட்டா. அதன் வழியே செல்ற கரண்ட் எவ்வளவா, 6 ஆம்பியர் கரண்ட் வந்து போகுதாம். அதே இதுல சீரீஸ்ல இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்றாங்க. இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்றாங்க.
அது எவ்வளவு 10 ஓம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 10 ஓம் போகும்போது அதன் வழியே எவ்வளவு கரண்ட் வந்து போகும், அதன் வழியே எவ்வளவு ஆம்பியர் கரண்ட் வந்து போகும், அதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இன்னொன்னு சொல்ல மாட்டேன், நான் எல்லா கொஸ்டினுமே வந்து எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்க சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். இது எதுக்காக அப்படின்னா, நீங்க குரூப் டி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா குரூப் டியோட கொஸ்டின் மட்டுமே பாருங்க. நான் அதர் எக்ஸாம் நீங்க ரயில்வேல நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, அந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேட்டர்ன் குரூப் டிலே கேட்கிற பேட்டர்ன் வந்து வேற எந்த எக்ஸாம்லயும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து ஸ்டிக் டு த குரூப் டி ப்ரீவியஸ் கொஸ்டின், அதுவே வந்து போதுமானதான். அண்ட் ஆல்சோ இன்னொன்னு, நான் ரொம்பவே வந்து என்ன எஃபர்ட் போட்டு வந்து இந்த வீடியோலாம் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இந்த குரூப் டி எக்ஸாம் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யூடியூபோட அல்காரிதம் எந்த மாதிரி இருக்குன்னா, அதிகமா வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு தான் என்னன்னா அவங்களோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் காமிக்குது. ஸோ அதனாலதான் நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்கும், என்னால வந்து நல்ல ஒரு குவாலிட்டி கண்டென்ட் வந்து தர முடியும். அதனாலதான். பேக் டு த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து ஆம்பியர் வந்து கரண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட் தான் ஆல்வேஸ் ரெம்பர் பண்ணுங்க. சீரிஸ், அதாவது ரெசிஸ்டரை மட்டும் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அதுல கரண்ட் என்ன ஆகும்னு சொல்லுவாங்கன்னா சேமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் வந்து சேமா இருக்கும், ஆனா வோல்டேஜ் ஆனது, ஸோ வோல்டேஜ் ஆனது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் சேமா இருக்கும், வோல்டேஜ் டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து சீரிஸ்ல வந்து கனெக்ட் பண்ணும்போது. அதே இது பேரலா கனெக்ட் பண்ணும்போது, ஸோ அதே இது வந்து என்னன்னா ரெசிஸ்டரை வந்து பேரலா கனெக்ட் பண்ணும்போது அங்க கரண்ட் வந்து என்ன இருக்குன்னா அப்படி உல்டாவா இருக்கும். கரண்ட் வந்து என்னன்னா டிஃபரெண்டா இருக்கும். ஸோ கரண்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கும், ஆனா அங்க என்னன்னா வோல்டேஜ் வந்து என்னன்னா சேமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேசிக் கான்செப்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எதுக்காக வந்து என்னன்னா இந்த சீரிஸ்ல கரண்ட் சேமா இருக்குன்னா, ஏன்னா கரண்ட் போறதுக்கான லைன் வந்து ஒரே இதுதான், சேம் லைன் தான் இருக்கு. அதே பேரல்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கனெக்ட் பண்றதா என்ன சொல்லுவோம்னா பேரல் லைன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன கரண்டோட ஃப்ளோ வந்து வேற வேற டைரக்ஷன்ல போகலாம். கரண்ட் வருது இப்படி போலாம் ரைட்டா, ஸோ இப்படி வந்து போகலாம். இல்ல கரண்ட் வருது இப்படியே வந்து இந்த சைடு வந்து இப்படி போகலாம். அதாவது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் கரண்ட் போறதுக்கு. பட் அதே இது சீரிஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான், இந்த லைன்ல மட்டும் தான் என்ன கரண்ட் போகணும். அதனால என்ன ஆகும்னா இந்த ரெசிஸ்டர் கிட்ட வரும்போது, என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அங்க ஃபோர்ஸா சொல்றோம் பாத்தீங்களா, ஃபோர்ஸா வோல்டேஜ், அந்த வோல்டேஜ் என்ன ஆகும்னா டிராப் ஆகும், வோல்டேஜ் வந்து டிராப் ஆகும். பட் கரண்ட் என்ன மூவ் ஆகி வந்துடும், மூவ் ஆகி வந்துன்னா இந்த இது வந்து வந்துட்டு இருக்கும் ரைட்டா. அதே 6 ஆம்பியர் தான் இங்கேயும் வரும். இந்த இடத்துல வரும்போது என்ன அப்படின்னா கரண்ட் சேமா தான் இருக்கும், ஆனா என்ன இருக்கும் இந்த இடத்துல வந்து அந்த வோல்டேஜ் என்பது ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸா என்ன பண்ணா எலக்ட்ரான் மூவ் பண்ண வைக்கும். அந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் தான் நான் என்ன சொல்றேன்னா கரண்ட் அப்படின்னு சொல்றேன். அந்த வோல்டேஜ் என்னன்னா டிராப் நடக்கும். அப்ப என்ன சொல்லலைன்னா சீரிஸ் பொறுத்தளவுக்கு கரண்ட் சேமா இருக்கும், என்னது வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப இதை பேஸா வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன இங்க 6 ஆம்பியர் கரண்ட் இருக்குன்னா இங்கேயும் என்னதான் இருக்குன்னா 6 ஆம்பியர் கரண்ட் தான் இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 6 ஆம்பியர் தான் வரும். எல்லாமே பேசிக் கான்செப்ட் ப்ராப்பரா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது. தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா ரெசிஸ்டரை வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணா கரண்ட் சேமா இருக்கும், வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். இதுக்கான ரீசன் பார்த்தோம்னா ஏன்னா ஒன்லி ஒன் வேல மட்டும்தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால அந்த இடத்துல என்னன்னா கரண்ட் சேம், இது மாறும்னா வோல்டேஜ் வந்து மாறும், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து போலாம். அடுத்தவங்க ஃபோர்த் கொஸ்டின்ஸ் என்ன சொல்றாங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் a resistor of 2 ohm when 200 joules of heat is produced each second is given by இருக்கா. இங்க பாருங்க, நான் சொன்னல, அதாவது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது ஈச் செகண்ட்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கேங்க. இப்ப இந்த மாதிரி இந்த ஹீட்டு செகண்ட்ஸ் இந்த மாதிரி வந்தாவே அந்த கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு க்ளூ இருந்தாவே என்னன்னா இது எந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னா நம்ம பவருக்கான ஃபார்முலா தான். ஸோ பவர் ஃபார்முலா என்ன, பேசிக் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு விஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னா 3 ஃபார்முலா தெரியணும், பவர் ரிலேட்டடா 3 ஃபார்முலா வேணும். ஒன்று பி ஈக்குவல் டு விஏ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பி ஈக்குவல் டு வந்து ஐ ஸ்கொயர்டு வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பி ஈக்குவல் டு வந்து வி ஸ்கொயர்ட் பை வந்து ஆர்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஃபார்முலா வந்து ஞாபகத்தில் வச்சு ஒன்றும் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் ஞாபகத்தில் வச்ச போகிறோம், மிச்சம் 2 ஃபார்முலா வந்து நம்ம டெரைவ் பண்ணலாம். எதை வச்சுனா ஓம்ஸ்லா வச்சு தான் வந்து டெரைவ் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த இடத்துல பவர் ஈக்குவல் டு விஏன்னு இருக்கு, அவன் என்னதான் கேட்டிருக்கானா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மீன்ஸ் வந்து வோல்டேஜ் தான் ரைட்டா. அவன் வோல்டேஜ் தான் கேட்டிருக்கான். அவன் என்ன ரெசிஸ்டர் வந்து கொடுத்தான், ரெசிஸ்டர் வந்துன்னா ஆர் வரும் ரைட்டா. ஜூல்ஸ் இருக்கான் 200 ஜூல்ஸ், 200 ஜூல்ஸ்னா என்ன, அதுதான் வந்து பவர் ரைட்டா. 200 ஜூல்ஸ் உனக்கு கிடையாது, 200 ஜூல் ஜூல் என்ன ப்ரொடியூஸ்டு ஈச் செகண்ட். அப்ப என்ன ஒரு செகண்டுக்கு 200 ஜூல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் சொல்லுவாங்க. பவருக்கான நான் ஃபார்முலா என்ன சொன்னேன், பவருக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா ஒர்க் பை வந்து டைம் அப்படின்னு சொல்லுவோமா. அதே இது எலக்ட்ரிசிட்டியில வரும்போது ஹீட் பை வந்து டைம். அப்ப ஹீட்டுக்கானது என்ன ஜூல் அப்படின்னு சொல்லுவோமா, ஹீட்டுக்கானது ஜூல்னு சொல்லுவோம், டைம் என்ன செகண்ட். அப்ப என்ன சொல்லலாம் பவரோட இதுமே ஜூல் பை வந்து செகண்ட் சொல்லலாம். அதனால இங்க ஜூல் பை செகண்ட் இருக்கு. அப்ப 200 ஜூல் பை செகண்ட்.
இந்த ஜூல் பை செகண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வாட்ல வந்து சொல்லுவாங்க. ஜூல் பை செகண்ட் சொல்லலாம், இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம். ஜூல் பை செகண்ட் சொல்லலாம், இல்ல அப்படின்னா என்ன மாதிரி சொல்லலாம், வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாட் ஏன்னா பவருக்கான வந்து எஸ்ஐ யூனிட் வந்து வாட் தான். சரி, இப்ப நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஈக்குவல் டு விஏ அப்படின்னு இருக்கா. என்ன கொடுத்துருக்காங்க, பவர் வந்து கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அதை வச்சு என்ன வோல்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. சரி, இப்ப இந்த ஃபார்முலாவில் வந்து போட்டோம்னு வச்சுக்கலாம், ஆன்சர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நமக்கு கரண்ட் வந்து கொடுக்கல. ஸோ ஐ வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த ஃபார்முலா வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா இன்னொரு ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். V is equal to VI அப்படின்னு இருக்கா. ஓம்ஸ் லா என்ன, V is equal to IR. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த V ல வந்து IR போட்டு பார்க்கலாம். அப்ப என்ன V ல வந்து IR போட்டோம்னு வச்சுக்கலாம், என்ன வரும், I squared R அப்படின்னு வருமா. P is equal to I squared R. இப்ப என்ன பிரச்சனை, அகைன் நீங்க I தான் வருது. அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்ப வேற என்ன ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கலாம், அதே P is equal to VI தான் இருக்கு. ஆனா அந்த ஐ இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். முதல்ல விக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ என்ன ஐக்கு அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்போ வி ஈக்குவல் டு ஐஆர் இருக்கு. எனக்கு ஐ தான் வேணும்னா வி பை ஆர் அப்படின்னு போடுவேன். அப்போ வி பை ஆர் வந்து நான் போட வேண்டியதான். இப்போ வோல்டேஜ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை ஆர். அதனால என்ன வரும், வி ஸ்கொயர் பை வந்து ஆர். இதுதான் இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன். இஸ் ஈக்குவல் டு விஏ இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு வந்து வி ஸ்கொயர் பை ஆர். இதுதான் வந்து வி ஸ்கொயர் பை ஆர். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். அந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏன்னா 3 வேலையும் இருக்கு. அப்போ என்ன, இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் என்ன தெரியும் சார், சாரி வோல்டேஜ் தான் வந்து கேட்டிருக்காங்க ரைட்டா. அப்போ பவரோட வந்து 200, பவர் வந்து 200 இன்ட்டு வி ஸ்கொயர் இருக்கணும். ஆர் வந்து எவ்வளோ, ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால 2 ஓம் அப்படின்றது எடுத்துக்கிறேன். அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 வரும். எனக்கு வி தான் வேணும்னா 400 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 400 ஸ்கொயர் ரூட் எடுத்தனா எவ்வளோ வரும், 40 வரும். அப்போ எவ்வளோ வரும், வி ஈக்குவல் டு வோல்டேஜோட இது வந்து 40 வோல்ட் வரும். 40 வோல்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஏல இருக்கு. சிம்பிள். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது எதுக்கு இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எப்படி வந்து நம்ம ஆர்கானிக்கா கொண்டு வருது. நான் ஸ்ட்ரைட்டா எடுத்தோன்னே என்ன சொல்லலாம், இஸ் ஈக்குவல் டு வந்து வி ஸ்கொயர் பை ஆர். இந்த ஃபார்முலா உங்களுக்கு டைரக்டா சொல்லி நான் வந்து நான் போட்டுருப்பேன். பட் இருந்தாலும் ஏன் இந்த மாதிரிலாம் ஃபார்முலாலாம் சொல்லி நான் சொல்றேன்னா, நம்ம ஒரு ஃபார்முலா போடும்போது அதை அப்ளை பண்ண வரலைன்னா எப்படி அடுத்த ஃபார்முலாவுக்கு மூவ் ஆகுது அதுவும் தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் வந்து நான் மென்ஷன் பண்றேன். ஈவன் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலா வந்து சொல்லியிருப்பேன். எப்படி வந்து ஃபார்முலா வந்துச்சு, இஸ் ஈக்குவல் டு விஐ வி ஸ்கொயர் பை ஆறு, அதே மாதிரி வந்து ஐ ஸ்கொயர் ஆறு, இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் பார்க்கனால டக்கு டக்குன்னு வந்து என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அடுத்து வாங்க. 5வது கொஸ்டின் என்ன, the net resistance of two resistor R1 R2 connected in series is 8 ohm and their net resistance in parallel is 2 ohm. What are the values of individual resistance R1 R2 respectively? நம்மளே பாருங்க, தொடரில் இணைக்கப்பட்ட 2 மின்தடையங்கள் R1 R2 ஆகியவற்றின் நிகர மின்தடை வந்து 8 ஓம் மற்றும் இணையாக அவற்றின் நிகர மின்தடை 2 ஓம். தனிப்பட்ட மின்தடைகள் R1 R2 ஆகியவற்றின் மதிப்புகள் முறையே அப்படின்னு கேட்குறாங்களா. இப்ப நம்மளுக்கு தெரியும், அதாவது என்ன, 2 ரெசிஸ்டன்ஸ் R1 R2. ஸோ R1 வச்சுக்கலாம், இது வந்து R2 வச்சுக்கலாம். இப்ப அதையே என்ன பண்றாங்கன்னா பேரலா, ஸோ பேரலா இந்த மாதிரி தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து R1, இது வந்து R2, இதுவும் வந்து R1, இது வந்து R2. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நெட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப என்ன பண்றாங்க, நிகர மின்தடை வந்து சொல்லிட்டாங்க, வேல்யூ வந்து சொல்லிட்டாங்க. ஒன்னு 8 ஓமா, இன்னொன்னு 2 ஓம் சொல்லிட்டாங்க. இண்டிவிஜுவலா வந்துன்னா அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும் பாத்தீங்கன்னா, அதை கேட்டிருக்காங்க. முதல்ல பார்த்த கொஸ்டின் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துட்டு அந்த நெட் ரெசிஸ்டன்ஸ் கேட்பாங்க. இந்த இடத்துல அதை கொடுத்துட்டு என்னன்னா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப என்ன தெரியும், நம்மளுக்கு பேசிக்கா தெரியும். அதாவது நல்லா கவனியம். சீரீஸ்ல ரெசிஸ்டன்ஸ்னா அதோட டோட்டல் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆர் டோட்டல் சிக்கல் டைரக்டா ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது வந்து பேரலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1/R1 1/R2 1/R3 இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாமே பேசிக் கான்செப்ட். எல்லாமே நான் எதை வச்சு நான் கிளாஸ் எடுத்தேன்னா ஸ்கூல் போக்கு தான். என்சிஆர்டில 6ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாத்தையும் வச்சு தான் வந்து கிளாஸ் எடுத்தேன். அதுக்கான ஸ்லைட் தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், ஆர் டோட்டல் ஃபர்ஸ்ட் சீரீஸை வந்து கண்டுபிடிப்போம். அதாவது ஆர் டோட்டல் வந்து சீரீஸை கண்டுபிடிப்போம். டேரக்டா என்ன பண்ணுவோம், R1 plus R2 இதான் அந்த ஃபார்முலா ரைட். இப்ப பேரலுக்கு வந்து ஆர் டோட்டல், இதுக்கான ஆர் டோட்டல் ஃபார்முலா என்ன, 1/R1 சொல்லுவாங்க. ஈவன் இது எடுக்கும் போதே 1/R டோட்டல் தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கரெக்டான ரூல்ஸ். இங்க பாருங்க, 1/R டோட்டல் எடுக்கும்போது என்னன்னா கீழவே வந்து பார்த்தீங்கன்னா 1/R டோட்டல் அப்படின்னா வச்சு எடுக்க சொல்லுவாங்க. அதனால 1/R டோட்டல் ஈக்குவல் டு 1/R1 பிளஸ் 1/R2 அப்படின்னு எடுக்குமா. இப்ப என்ன ஆகும், மேல இது போகும்போது R2 பிளஸ் R1 கீழே என்ன வரும், R1 R2 அப்படின்னு வரும். நம்மளுக்கு 1/, இது ஆர் டோட்டல் அப்படின்னு இருக்கு, 1/ல இருக்கு. நம்ம 1/னா வெறும் ஆர் டோட்டல் மட்டும்தான் வேணும். அதனால என்ன பண்ணிக்கிறேன், இது மேல போகுமா, அதாவது R1
R2 டிவைடட் பை வந்து R1 plus R2. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி நம்ம இவ்வளவு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின் பார்க்கனால உங்களுக்கு என்ன சொல்றேன்னா இவ்வளவு சொல்றேன். நார்மலா தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, இந்த மாதிரி சீரியஸ்ல இருக்கும்போது ஸ்ட்ரைட்டா வந்து இந்த இப்படி எடுக்கணும். அதே பேரலா இருக்கும்போது ஆர் டோட்டல் வந்து R1 R2 பை டிவைடட் பை வந்து R1 பிளஸ் வந்து R2. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப என்ன மீனிங்னா நம்மளுக்கு அதான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சீரிஸ்ல இருக்கும்போது அதோட டோட்டல் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 8 ஓம். அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த ஆர் டோட்டலோட வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க. நான் எப்படி எழுதுனா R1 plus R2 ஈக்குவலன்ட் என்ன 8 ஓம் அப்படின்னு வச்சுக்கிறேன். 8 ஓம் வச்சுக்கிறேன். அதே தான் வந்து பேரலல் 2 ஓம் சொல்றாங்க. நம்ம பேரலோட ஆர் டோட்டல் ஈக்குவல் டு R1 R2 டிவைட் பை R1 plus R2. அப்ப என்ன பண்ணுவேன், R1 R2 டிவைட் பை R1 plus R2. இதுதான் என்ன, ஆர் டோட்டல் வேல்யூ வந்து 2 ஓம் சொல்றாங்க ரைட்டா. அப்ப 2 ஓம் எடுத்துக்கிறேன். இப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு தெரியும், இங்க பாருங்க R1 R2 வேல்யூ தெரியும். அப்ப நான் இதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்ப என்ன வரும், R1 R2 இந்த வேல்யூ போடும்போது நீ 8, அப்ப 8 மேல போச்சுன்னா 16 அப்படின்னு வருமா. ரைட்டு ரைட்டு 16 ஓம் வந்து என்னன்னா R1 R2 அப்படின்னு வந்தாச்சு. இப்ப நம்மளுக்கு ரெண்டு தெரியும். ஒன்னு R1 R2 16 ஓம் அப்படின்னு தெரியும். இன்னொன்னு R1 plus R2 என்ன இருக்குன்னா 8 ஓம் இருக்கு ரைட்டா. இப்ப இது ரெண்ட வச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து கொடுக்க முடியும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் வந்து ஏபி ஸ்கொயர்ட் பிளஸ் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம ஒரு வேல்யூ வச்சு இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இப்ப ரெண்டு இதை கூட்டும் போது 8 வரணும், அதே மல்டிப்ளை பண்ணும்போது 16 வரும். அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது 16 வரும், ரெண்டு இதை கூட்டம் என்ன 4 அங்க 16 அப்படின்னு வரும் ரைட்டா. அப்ப என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து 4 இருக்கணும், R2 4 இருக்கணும். இப்படி இருந்தாதான் என்ன ஆகும், ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது 16 அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் R1 R2 ரெண்டுமே என்ன, R1 வந்து 4 ஓம், R2வே என்ன அப்படின்னு பார்த்தா 4 ஓம். இதெல்லாமே பேட்டர்ன் புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து B தான் வரும். 4 ஓம் 4 ஓம் R1 R2 இந்த மாதிரி இருந்தாதான் டோட்டல் நீங்க போட்டு பாருங்களேன். இந்த மாதிரி இருந்தாதான் இப்ப இதுவும் 4 ஓமும் இதுவும் 4 ஓம் இருந்தாதான் சீரியஸ்ல பண்ணும்போது என்ன வரும் 8 ஓம் வரும். அதே பேரல்ல இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்க பார்த்த வந்து 2 ஓம் வரும். ஏன்னா இங்க R1 R2 போடுவீங்க, 4 4 என்ன 4 இந்த 4 கீழே வந்து 4 4 என்ன வரும் 8 வரும். இப்ப ஒன்னா நாங்க என்ன 8 2 2 2 நாங்க 2 வந்துச்சு பாத்தீங்களா. இது வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லைன்னு கூட வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து B தான் வரும். ரைட், எடுத்து போலாம். அடுத்து 6வது கொஸ்டின்ஸ். The length of a conducting wire is 1 kilometer and its radius of cross section is 7 millimeter. The resistor of resistance 10 ohm made out of this wire. The resistivity of this conductor will be. மேலே பாருங்க, ஒரு கடத்தும் கம்பியின் நீளம் 1 கிலோமீட்டர் மற்றும் அதன் குறுக்கு வெட்டு ஆரம் 7 மில்லிமீட்டர் ஆகும். இந்த கம்பியிலிருந்து 10 ஓம் மின்தடை செய்யப்படுகிறது. இந்த கடத்தியின் மின்தடை எண் டேஷ் ஆக இருக்கும். ஏன் மின்தடை என்னன்னா ரெசிஸ்டிவிட்டி என்பது மின்தடை எண். ரெசிஸ்டன்ஸா என்ன சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ஸா என்ன சொல்லுவாங்க, வெறும் மின்தடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இந்த ரெசிஸ்டிவ் ஃபார்முலா என்ன, ரோஸ் ஈக்குவல் ரோ தான் ரெசிஸ்டிவிட்டி, RA பை வந்து L. இந்த ஃபார்முலா தெரியும். அகைன் இந்த ஃபார்முலாக்குள்ள தான் என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால ப்ராப்பரா வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 கிலோமீட்டர் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கிலோமீட்டருக்கு எல்லாமே வந்து மீட்டரை மாத்திக்கணும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி லெவல் எல்லாமே வந்துன்னா அந்த கிலோமீட்டர் மீட்டரை மாத்தணும். அப்ப லென்த் L ஈக்குவல் டு 1 கிலோமீட்டரா, மீட்டர் சொல்லும்போது என்ன 1000 மீட்டர் அப்படின்னு வரும். இதை வச்சுக்கோங்க. அடுத்து என்ன ஆர் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன 10 ஓம் ரைட்டு, 10 ஓம் இருக்கு. அடுத்து ஏ ஃபார் என்னன்னா ஏரியா. ஆனா நம்மளுக்கு வந்து ஏரியா வந்து கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து ரேடியஸ் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணுன்னா ரேடியஸ் தான் வந்து 7 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மில்லி என்பது என்ன 10 பவர் மைனஸ் 3 இருக்கட்டும். அதனால என்ன வரும் 7 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 மீட்டர் அப்படின்னு வருமா. இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா ஏரியா தேவை ரைட்டா, நம்மளுக்கு வந்து ஏரியா தேவை. அப்ப ஏரியா கண்டுபிடிக்க என்ன, அகைன் வந்து சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா தான். ஸோ சர்க்கிளோட வந்து ஏரியா ஃபார்முலா என்ன வரும், ஏஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ இப்போ பை இருக்கட்டும், இன்ட்டு ஆர் வந்து என்ன 7 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். இப்போ பையோட விலை 22 பை வந்து 7 சொல்லுமா. இப்போ 7 ஸ்கொயர் பண்ண 7 49, 10 பவர்னா 10 பவர் மைனஸ் 6 அப்படின்னு வரும். இப்போ இந்த 7 7 49, 22 இன்ட்டு 7 அப்படின்னு இருக்கு. அப்படியே வச்சுக்கலாம், 22 இன்ட்டு 7 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 அப்படின்னு வச்சுக்கலாம். இதான் என்ன அப்படின்னா ஏரியாவோடது. இப்போ அதை அப்படியே அப்ளை பண்ணலாம். அதாவது ரோஸ் ஈக்குவல் டு ஆரோடது என்ன 10, ஏயோடது என்ன 22 இன்ட்டு 7 இன்ட்டு
10 பவர் மைனஸ் 6. எல் வந்து என்ன? எல் வந்து 1000 ரைட்டா? எல் வந்து 1000. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாலும். இப்போ அது 2 ஜீரோ இருக்கா? நான் 22 7ஆல மல்டிப்ளை பண்ணனா 154 வரும் ரைட்டா? 154 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 இருக்கு. கீழே வந்து 100 இருக்கு. அப்போ 2 ஜீரோ இதாகும் போது என்னன்னா 1.54 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 அப்படின்னு வரும். 1.54 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 ஓம் மீட்டர். ஆப்ஷன் ஏல இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த சேம் பேட்டர்ன் தான். கொடுக்கறத மட்டும் ப்ராப்பரா எழுதி நம்ம வந்து மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி 7வது கொஸ்டின் என்ன? மேக்ஸிமம் அண்ட் மினிமம் total resistance that can be obtained by the combination of 5 coil of resistance 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 6 ஓம் 12 ஓம் will be அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஒரு நியூ பேட்டர்ன் மாதிரி கொஸ்டினா இருக்கலாம். அதாவது என்னன்னா இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கவே மேத்ல ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணணும். ஏன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து லேர்ன் பண்ணணும் பார்த்தீங்களா? அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேயே வந்து ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா எல்சிஎத்தோட இந்த ஆப்ஷன்லாம் எடுத்து பாருங்கண்ணே, கண்டிப்பா எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃபோட என்னன்னா அதிகமாக தான் இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஹெச்சிஎஃபோட வேல்யூ வந்து ஏதாவது ஒரு 2 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஹெச்சிஎஃப் ரொம்ப சின்னதா இருக்கும், எல்சிஎம் வந்து ரொம்ப பெரிய நம்பரா இருக்கும். அதே மாதிரி தான் என்னன்னா இங்க எலக்ட்ரிக் கரண்ட் இந்த கான்செப்ட்ல மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சீரியஸா கனெக்ட் பண்ணும்போது. ஸோ சீரியஸா கனெக்ட் பண்ணும்போது தான் என்னன்னா மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். மினிமம் ரெசிஸ்டன்ஸ் எதுல கிடைக்கும்னா பேரலா கனெக்ட் பண்ணும்போது. பேரலா வந்து கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு 5 கைல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான். அதுல என்னன்னா மேக்ஸிமம் என்ன? அப்ப சீரியஸ்னா என்ன? ஆர் டோட்டல் வந்து கண்டுபிடிப்போம். ஆர் டோட்டல் எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லாத்தையும் கூட்டுவோம் ரைட்டா? R1 பிளஸ் R2 பிளஸ் R3 பிளஸ் R4 பிளஸ் வந்து R5. ஏன்னா 5 இது கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டுங்களேன். இங்க ஒரு 2 3 5, இங்கிட்ட வந்து ஒரு 10, அப்ப 15, இங்க ஒரு 12, 15 27 அப்படின்னு வருமா? அப்ப நான் 27 ஓம் அப்படின்னு இருக்கு. ஆப்ஷனை பாருங்க, 27 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப என்ன பண்ணி தான் ஆகணும்? நம்ம இன்னொரு வேல்யூ வந்து கண்டே பிடிச்சு தான் ஆகணும். சரி, அதனால என்ன பண்ணணும்னா அதை வந்து கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு என்ன தெரியும்? பேரல்ல. ஸோ பேரல்லுக்கான ஃபார்முலா 1/R டோட்டல் அப்படின்னு தெரியுமா? 1/R total is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3 plus 1/R4 plus 1 வந்து R5 வரும். இப்போ அப்படியே வந்து வேல்யூ போடுங்க. 1/2, R2 ஓடது வந்து 3, 3 ஓடது வந்து 4, 4 ஓடது வந்து 6, 5 ஓடது வந்து 12. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? கீழே வந்து என்ன 12 எடுக்குமா? ஸோ காமனா வந்து 12 எடுக்கலாம். ஏன்னா எல்சிஎம் எல்லாத்தையும் வர்றதுனால தான். இப்போ 2 வந்து அதை எடுக்கும்போது என்ன 6 அப்படின்னு வரும் ரைட்டா? முன்னாங்க 12 வரும். இங்க 4 12 வரும். அதாவது இந்த இடத்துல என்னன்னா எது பண்ணா 12 வரும் அர்த்தம். அவ்வளவுதான். 6 2 12 வரும். பிளஸ் இங்க வந்து 1 பண்ணாதான் வரும். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்களேன். இங்க ஒரு 10, இங்க வந்து என்ன ஒரு 5, 6, 16, 12 அப்படின்னு வரும். இதை அடிச்சுனா என்ன முன்னாங்க 12, 4 16, அப்ப என்ன 4/3 இருக்கு. நம்மளுக்கு 1/R டோட்டல் தான். 1/R டோட்டல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 இருக்கு. நம்மளுக்கு தேவை வந்து வெறும் R டோட்டல் தான் ரைட்டா? வெறும் R டோட்டல் வரும்போது என்ன 3/4 அப்படின்னு வரும். 3/4 என்ன பாயிண்ட் எவ்வளவு வரும்? 25 தானே? இல்ல 0.25 வராது. அதாவது 4ல 3 மடங்கு எவ்வளவு இருக்கும்? 0.75 தானே இருக்கும். 4ல 3 மடங்கு வந்து 0.75. அப்ப என்ன வரும்? 27 அண்ட் 0.75 வந்து ஆப்ஷன் ஏல இருக்கு. என்ன பண்ணிருக்கோம்னா நமக்கு வந்து சீரீஸ்ல இதான் மேக்ஸிமம். அதனால ஆர் டோட்டல் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரைட்டா வரும் 27. ஆனா பேரலல் தான் மினிமமான வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். அதனால என்ன 1/R டோட்டல் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.75 கிடைக்குது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வருது? ஏ வந்து வருது ரைட்டா? ஈவன் நீங்க பாத்துக்கலாம். நார்மல் இது மட்டும் கொடுத்துருக்கேன். அதாவது பேரலல் காம்பினேஷன்ல 1/R டோட்டல் அப்படின்னு தான் வந்து எடுத்து தான் வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, 8வது கொஸ்டின் பாருங்க. மினிமம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a circuit which can be constructed using 7 resistor each of 1/6 ஓம் அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன மொத்தம் 6 ரெசிஸ்டர் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் சொல்றான். மினிமம் ரெசிஸ்டர் என்ன பேரலல் கனெக்ஷன் ரைட்டா? அப்ப என்ன தெரியும் நம்மளுக்கு ஃபார்முலாங்க 1/R total is equal to 1/R1 plus 1/R2 plus இது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ 7ல 7 ரெசிஸ்டனால 1 வந்து R7 வரைக்கும் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா 1/R1 ஓட தான் ஈச் வந்து 1/6 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 1/6 அப்படின்னு போடணும்னா அதே மாதிரி 1 1/6 அப்படின்னு வரும். இந்த மாதிரி என்னன்னா 7 இது வரும் ரைட்டா? இந்த மாதிரி 1/6
1/6 வரும். இப்ப என்ன இந்த 1/னா மேல போலாம்ல. மேல போகும்போது என்ன 6 வரும். இதுலயும் 6 வரும். அப்ப இங்கேயும் வரும்போது என்ன ஃபைனலா வந்து 6 வரும். மொத்தம் எத்தனை 6 வரும்? 7 6 வரும் ரைட்டா? அப்ப 7 6 போட்டனா என்ன? 6 42 அப்படின்னு வரும் ரைட்டா? இப்ப என்ன மீனிங்? 1/r டோட்டல். 1/r டோட்டல் வந்து 42 இருக்கு. நம்மளுக்கு வெறும் r டோட்டல் தான் தர. அதுதான் வந்து மினிமம் ரெசிஸ்டன்ஸ். அப்ப என்ன வரும்? வெறும் 42 அது அப்படியே தலைகீழா போடும்போது என்ன? 1/42 வரும் ரைட்டா? அப்ப r டோட்டல் மினிமம் ரெசிஸ்டன்ஸோட இது வந்து 1/42 1/42 ஓம்ங்கிறது தான் ஆப்ஷன் ஏல இருக்கு. புரியும் நினைக்கிறேன். ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்குமா? இப்ப இந்த 9வது கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கான ஹோம் ஒர்க்கா வந்து கொடுக்குறேன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோல கமெண்ட்ல வந்து சொல்லணும். When two resistors are connected in series, their total effective resistance வந்து 120. When the same two resistors are connected in parallel, then their effective resistance வந்து 30 ohm. The resistance of the two resistors தனித்தனியா எவ்வளவு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த பேட்டர்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். முதல்ல என்ன பண்ணுவீங்க? சீரியஸ்ல இருக்குது. அப்ப R1 பிளஸ் வந்து R2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டு ரெசிஸ்டர் பேரல்னு சொல்றாங்க. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? R1 R2 பை வந்து R1 பிளஸ் R2 இருக்கு. அந்த ஃபார்முலா வச்சு வந்து 30 ohm எடுங்க. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா அந்த ஃபைனலா வரும்போது அதாவது என்ன நம்ம மேக்ஸிமம் வந்து R1 R2 ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிப்பீங்க. அது கண்டுபிடிச்சு என்ன வரும்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இவ்வளவுதான் கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்றேன். நான் ஒரே ஸ்ட்ரெச்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன் அப்படின்னா ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். அதனாலதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கோர்சஸ் அதாவது நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் வந்து என்டையரா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக டீச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்ல டிஃபென்ஸ் லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஜிஎஸ்க்கு வந்து நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதாவது கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, கம்ப்யூட்டர் அண்ட் கரண்ட் அஃபேர் என்டையர் ஜிஎஸ் டாபிக் ஒரே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த ஒரு சப்ஜெக்டை என் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கணும். அந்த ஐடியால தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் வந்து என்ன டீச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம். என்டையர் கோர்சஸ் எல்லாமே வந்து ஆப் இருக்கு பிளஸ் வந்து வெப்சைட் இருக்கு. சில பேர் வந்துன்னா லேப்டாப் வந்து யூஸ் பண்ணீங்க அதனால வந்து நான் வெப்சைட்டுமே கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்த்துக்கலாம். ஆப்புக்கான லிங்க் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எல்லாமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் வரும். இதை வந்து என்ன கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸ் இருக்கும். இல்லை இந்த ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இங்க வந்தீங்கன்னா 400 அப்படின்னு காமிக்கும். அதாவது நான் என்டையர் கோர்சஸ் வந்து 440 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஃபார் வந்து 1 இயர் வேலிடிட்டி. அதாவது வந்து என்னைக்கு ஜாயின் பண்ணிலும் அன்னைக்கு வந்து 1 இயர் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்சஸ் எந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து டெமோ கிளாஸஸ் நீங்க ஃபோல்டர்லாம் வந்து போய் செக் பண்ணலாம். நீங்க வந்து பே பண்ணிட்டு தான் வந்து செக் பண்ண அவசியம் கிடையாது. நார்மலா வந்து என்னன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற டெமோ கிளாஸஸ் அதே மாதிரி வந்து என்னென்ன ஃபோல்டர் என்னென்ன கிளாஸஸ் இருக்கு எத்தனை வீடியோ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இது எல்லாமே பார்த்துட்டு பிடிஎஃப் எல்லாம் இருக்கா இல்லையா எல்லாமே செக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் இந்த கோர்சஸ் வந்து நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். இல்ல இது பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க வாட்ஸ்அப்ல வந்து சொல்லலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கால் பண்ணி கூட வந்து இந்த மாதிரி டவுட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். பட் ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா இதுல ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ் இருக்கும். அதுல பிசிக்ஸ்ல இப்போ குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டாபிக் வந்து இருக்கும். 2 வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டையும் பாருங்க. ஏன்னா இப்போ நான் பார்த்த ஸ்லைடு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இதை வச்சுதான் வந்து கிளாஸஸ் வந்து போட்டிருக்கேன். அதுக்கான பிடிஎஃப்மே அதுலயே பிசிக்ஸ் கிளாஸ் பிடிஎஃப் இருக்கும். அந்த கிளாஸ் பிடிஎஃப் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் எஃபெக்ட்டுக்கான ஒரு 3 வந்து என்ன பிடிஎஃப் இருக்கும். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கான எல்லாமே வந்து நோட்ஸா எடுக்காதீங்க. பிடிஎஃப் இருக்கும்போது ஜஸ்ட் பார்த்துங்க. இம்பார்ட்டன்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா உங்க கைப்பட நோட்ஸ் எடுங்க. அதுவே போதுமானதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.